மத்த எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ராதிகா. ஆனா பாரு, இந்த கேட்டரிங்க்கு ஒரு லேடி தேடணும், கிடைக்கவே இல்ல. அவங்க மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னு வைய ரொம்ப நல்லா இருக்கும் ராதிகா. சும்மா வீட்ல சிம்பிளா தானே பண்ண போறோம், அதனால இந்த தடவை வெளியில ஆர்டர் கொடுக்கற ஐடியாவே இல்ல ராதிகா. என்ன பிசினஸ் பண்றீங்க? கேட்டரிங். இப்ப கூட ஒரு ஆர்டர் எடுத்து முடிச்சிட்டேன். ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி இருக்காங்க. நான் வேணா அவங்கள கூட்டிட்டு வரட்டுமா? ஓகேயா? அவங்கள எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு ராதிகா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டோன்ட் வரி, நான் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரி. மம்மி, டாடி கிட்ட சொல்ல வேண்டாமா? இப்பதானே வந்திருக்காரு, சொல்லலாம். டாடி பாட்டுக்கு லஞ்ச் முடிச்சிட்டு கிளம்பிட போறாரு. கிளம்புனா கிளம்பட்டும். நம்ம செழியன் வீட்டுக்கு வரோம்னு சொல்லிருக்கோம்ல. அவங்க கூப்பிட்டாங்க, நாம வரோம்னு சொல்லலையே. மம்மி, அப்ப செழியனோட அம்மா இங்க பாக்க வந்தது, இன்னைக்கு அவங்க கிட்ட பேசினது எல்லாமே பொய்யா? என்ன மம்மி இதெல்லாம்? போலாம், உடனே அழ ஆரம்பிச்சிடாத. மம்மி போங்க மம்மி, ஒரு நிமிஷத்துல டென்ஷன் ஆக்கிட்டீங்க என்ன. மரியம், என்ன அம்மாவும் பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? டாடி. என்னம்மா, என்னாச்சு இன்னைக்கு? செழியனும் அவங்க அம்மாவும் இங்க வந்திருந்தாங்க. ஓ, என்னவா? ஈவினிங் அவங்க வீட்டுக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? கல்யாண விஷயம் பேசதான். யார் கல்யாணத்துக்கு? டாடி, நீங்க இவளுக்கு மேல படுத்தாதீங்க ஜோசப். இப்ப கல்யாணத்தை செழிய லேட் பண்ணது தானே பிரச்சனையா இருந்தது. இப்ப அவங்களே வந்து பேசினாங்க, பேச கூப்பிடுறாங்க. நீ தானே முதல்ல போய் அவங்கள மீட் பண்ண. யார் மீட் பண்ணா என்ன? அவங்க வீட்ல எல்லார்கிட்டயும் பேசிட்டு ஈவினிங் நம்மள வர சொல்லிருக்காங்க. ஈவினிங்கா? ஈவினிங் எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு. டாடி, இதெல்லாம் ரொம்ப டூ மச் டாடி. அவங்க ஒரு டைம் சொன்னா அந்த டைம்ல நாம போய் நிக்கணுமா? இப்ப நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் ஜோசப் இப்படி? அவங்க பக்கம் பிரச்சனை இருந்தது, இப்ப அவங்களே இறங்கி வராங்க. நாம போய் பேசுறதுல என்ன இருக்கு? அப்படியே இருந்தாலும் பொண்ணு வீட்டுல இருந்து போய் பேசுறது ஒன்றும் பழக்கம் இல்லையே. அவங்க தானே இங்க வரணும். டாடி ப்ளீஸ் டாடி, இவ்ளோ நாள் செழியன் எதுவுமே பண்ணலன்னு சொன்னீங்க. இப்ப அவங்க வீட்ல எல்லாருமே பேச ரெடின்னு சொல்றப்போ நீங்க இப்படி பேசுறது ரொம்ப டூ மச் டாடி. இதெல்லாம் தேவையில்லாத ஈகோ ஜோசப். அந்த பையன் வீட்ல சொல்லலங்கிறது நமக்கு பிரச்சனையா இருந்துச்சு. இப்ப சொல்லி ரெடியாகி அவங்களே நம்மள பேச கூப்பிட்டுருக்காங்க. சொன்னது அவன் இல்ல, ஜெனி போய் சொன்னா. திரும்ப நீ அவங்க அம்மா கிட்ட போய் பேசியிருக்க. டாடி, இப்ப என்ன, போக வேண்டாம்னு சொல்றீங்களா? இவள பாருங்க, எத்தனை நாளுக்கு அப்புறம் சிரிக்கிறா. திரும்ப அழணுமா இவ? என்னால முடியல ஜோசப். ஒரு விஷயம் நடக்கலன்னா கோவப்படுறோம், அது நடக்க சான்ஸ் வரும்போது உங்க ஈகோவை காட்டினா என்ன அர்த்தம்? என்னமோ பண்ணுங்க. மம்மி, மம்மி ஒரு நிமிஷம். டாடி ப்ளீஸ் டாடி, எனக்காக ஒரே ஒரு தடவை வாங்க. ஈவினிங் வரும்னு சொல்லிட்டோம் டாடி. அவங்க எவ்வளவு சந்தோஷமா வந்து கூப்பிட்டாங்க தெரியுமா? செழிய நல்லவன் டாடி, நீங்க வந்து ஒரே ஒரு தடவை பேசி பாருங்க, உங்களுக்கும் அவங்கள பிடிக்கும். டாடி ப்ளீஸ், டாடி ப்ளீஸ். ஈவினிங் எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு டாடி. Thank you. Sweet daddy, thank you. மம்மி, டாடி ஓகே சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராதிகா. பிசினஸ்ல ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐ அம் ஷூர் இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருங்க, அது போதும்.
ஏய் 1 செகண்ட், வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ம். ஹலோ. சொல்லு. நீங்க எங்க இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லு. ஜெனிஃபர் வீட்ல இருந்து எல்லாரும் வந்துருவாங்க. நீங்க வரலையா? அவங்க வரத்துக்கு டைம் இருக்குல்ல, வந்துடுறேன். இருக்கு. ஆனா நீங்க வேலையில மறந்துடுவீங்கல்ல, அதான் ஞாபகப்படுத்தினேன். என்ன, அது எப்படி மறக்க முடியும்? எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் நிச்சயமா வந்துடுறேன். மீட்டிங் எதுவும் வச்சுக்காதீங்க. இல்ல மீட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, நான் நிச்சயமா வந்துடுவேன். டெஃபினட்டா மறக்க மாட்டேன். சரிங்க, எனக்கு தான் படபடப்பா இருக்கு. பாரு, எதை நினைச்சும் ஒரி பண்ணாத, பார்த்துக்கலாம். நான் வந்துடுறேன். ம், சரிங்க. பெரிய பையன் செடியன் விஷயம் சொன்னேன்ல, ம். அந்த பொண்ணு வீட்ல இருந்து இன்னைக்கு பேச வராங்க. வாவ், வெரி குட். என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நல்ல விஷயம். ஆமா, எப்படி மனசு மாறுனீங்க? ஏய், நீதான் காரணம். நாம அன்னைக்கு பேசணும்ல, அதை பத்தி ரொம்ப யோசிச்சேன். நான் பட்ட கஷ்டம் செடின்னு ஏன் படணும்னு யோசிச்சேன். அதான் பேசி பார்க்கலான்னு வர சொல்லியிருக்கேன். வெரி குட், ரொம்ப நல்ல முடிவு. அந்த பொண்ணு வீட்ல இருந்து இன்னைக்கு வராங்க, அதான் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணா. நல்ல விஷயம் கோபி. அவன் பாவம், அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் செய்யட்டும். அவன் லவ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கல ராதிகா. அவன் சந்தோஷமா இருக்கணுமே, தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான் ஒரு சின்ன பதட்டம். உங்க பசங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்க நல்லதான் வளர்த்திருப்பீங்க. கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுப்பாங்க. விடுங்க. நீ வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயம் என் வாழ்க்கையில நல்லதா நடக்குது ராதிகா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. ரியலி? ரியலி வெரி நைஸ். அப்படின்னா நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க. ஆமா, நீங்க இப்ப வீட்டுக்கு போகணும்ல? ஆமா. நான் இங்கேயே இறங்கி கேப்ல போயிடுவா? நோ, நான் டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். நோ ப்ராப்ளம். அவங்க வந்துட போறாங்க, அதான் ஃபோன் வந்தது இல்ல. ஏய், இந்த அரை மணி நேரத்துல என்ன ஆயிட போகுது? பரவாயில்ல. இன்னைக்கு அவங்க வர்றதே உன்னாலதான். உன்னை வழியில விட்டு போக முடியுமா? ஐயோ, இப்படி கிடக்க. வரேன்னு சொல்லிட்டு இவர் வேற வரலையே. என்ன இது, கட் ஆயிடுச்சு. இவர் வரலனா? ஐயோ, அவங்க வரும்போதே இவர் இல்லைன்னா நல்லாவே இருக்காதே. மறந்துட்டாரா என்ன? ஹலோ. சொல்லு. எங்க இருக்கீங்க நீங்க? வந்துட்டு இருக்கேன். ஏன் ஃபோன் பண்ணிட்டே இருக்க? அப்படி இல்லங்க, நேரம் ஆயிடுச்சு. மறந்துட்டீங்களோ என்னமோன்னு தான் ஃபோன் பண்ணேன். எப்படி மறப்பேன்? 10 நிமிஷத்துல வந்துடுறேன். அத்தை வேற வரவே மாட்டேன்னு ரூம்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் பேச வேண்டியது தானே. நான் பேசி பார்த்தேங்க, அவங்க கேட்கல. சரி, நான் வந்துடுறேன். ஓகே. சரி, சீக்கிரமா வாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமா ப்ரோ? சந்தோஷம் தான்டா. பாக்கியா, கோபின்னு வரலையாம்மா? வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு மாமா, இப்ப வந்துருவாரு. அம்மா, ஆ? இந்தம்மா ஸ்வீட்ஸ் வாங்கியாச்சு. குடு. நீ என்னடா இந்த ட்ரெஸ்ல இருக்க? மாப்பிள்ளை மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வான்னு சொன்னா ஆபீஸ் போற ட்ரெஸ்ல இருக்க. போய் மாத்திட்டு வா. ஏமா, இது நல்லதானே இருக்கு? அவங்க வீட்ல இருந்து வரும்போது வேட்டி சட்டை போட வேண்டாமா?
அதெல்லாம் எதுக்குமா? அம்மா அவங்க என்ன புதுசாவா மாப்பிள்ளைய பார்க்க வராங்க? டெய்லியும் டிராப் பண்ண போகும்போது பார்த்த மாப்பிள்ளை தானே இவன். டேய் சும்மாறா. உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சும்மா இருடா. அம்மா உனக்கு என்னடி உன்னை பொண்ணு பார்க்க வர மாதிரி வந்திருக்க? சும்மா இருமா. அண்ணே எப்படிண்ணா இருக்கேன்? உனக்கு என்னம்மா, சூப்பரா இருக்க. மாமா அத்தை எங்க மாமா? ரூம்ல இருக்காமா. வருவாங்களா மாமா? தெரியலம்மா. என்னம்மா? இல்லடா, ஜெனி வீட்ல இருந்து எல்லாரும் வர்றது உங்க பாட்டிக்கு பிடிக்கலல்ல, அதான் நான் வரமாட்டேன்னு பிடிவாதமா உள்ளே உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ, என்ன ஐயோ? இருடா. அம்மா நான் போய் பாட்டியை கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் வருவாங்கம்மா. நானும் எத்தனையோ வாட்டி பேசி பார்த்துட்டேன்டா, அவங்க வரல. என்னம்மா நீ வேற. அதெல்லாம் நான் பேசி கூட்டிட்டு வரேன். இப்ப பாரு. இனியா, இத உள்ள கொண்டு போய் வச்சிடு. சரிம்மா. அத்தை, எழில் வரலையா? அவன் எதுக்கு இங்க வரான்? அத்தை, இப்ப அத்தைக்கு என்ன? அவங்க வர நேரம் ஆயிடுச்சு அத்தை. நீங்க இன்னும் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. எவங்க வர நேரமாச்சு? என்னத்த தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஜெனி வீட்ல இருந்த அத்தை. யார் இந்த ஜெனி? அத்தை, அவங்க வரும்போது நீங்க இல்லனா நல்லா இருக்காது. வாங்க அத்தை, ப்ளீஸ். ஏன் அவங்க என்னதான் பார்க்க வராங்களா? இல்ல அத்தை, எல்லாரும் உட்கார்ந்து பேசணும்ல. என்ன பேசணும்? அத்தை ப்ளீஸ் வெளியில வாங்க அத்தை. அவங்க இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ப்ளீஸ் வாங்க அத்தை. நான் அவங்கள வர சொன்னேனா? அப்படி இல்ல அத்தை. பாட்டிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கடா போன நீ? நான் தான் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்லம்மா. நீ ஏம்மா வந்த? நீ அங்க போய் வேலையை பாரு போ. இவன் கூப்பிட்டா நான் வந்துருவேனா? இன்னைக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் இங்க நடக்கிறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். அம்மா நீ போமா, அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் பாட்டி கூட்டிட்டு வரேன். நீ போ, நீ போமா. என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? நல்ல வேலை, நீங்க வரலன்னதும் பதட்டமா ஆயிடுச்சு. சரி, அவங்க இன்னுமா வரல? கிளம்பிட்டாங்களா? வந்துட்டு இருக்காங்களா? ஓ சரி. பாட்டி புடவை நல்லா இருக்கு பாட்டி. ஐஸ் எல்லாம் வைக்க வேண்டாம். வீட்டுக்கு எல்லாரும் வராங்கன்னு தானே நீங்க நல்ல புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க? டேய் நீ முதல்ல எந்திரிச்சு போடா. இது வழக்கமா நான் வீட்ல கட்டுற புடவை தான். இல்லையே, வழக்கத்தை விட என் பாட்டி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்களே. நீ தான் படிப்பும் இல்லாம வேலையும் இல்லாம வெட்டியா இருக்கன்னா அவனையும் அதே மாதிரி ஆக்க பாக்குறியா? அந்த பொண்ணை வேண்டான்னு சொன்னா அவன் புரிஞ்சுப்பான். அது இல்லாம
அந்த பொண்ணு வீட்ல இருந்து வர சொல்லி தேவையில்லாம தப்பு மேல தப்பு பண்றீங்க. பாட்டி உங்களுக்கு செழியனை பிடிக்குமா? பிடிக்கிறதுனால தாண்டா இவ்வளவு கவலைப்படுறேன். அவனை உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவனுக்கு பிடிச்சது தானே நீங்க செய்யணும் பாட்டி. அது சரிடா, எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி தரக்கூடாதா? செழியன் லவ் பண்ணிட்டான், உடனே அது தப்பு தான், அது வேண்டான்னு ஏன் நினைக்கணும் பாட்டி? ஜெனிய தேவையில்லாம வெறுக்கிறீங்க. ஜெனின்னு இல்ல, அந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா கூட நீங்க இப்படிதான் செஞ்சிருப்பீங்க போல. ஏன் பாட்டி இப்படி? இத பாருடா, உன்கிட்ட திரும்ப திரும்ப என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். சரி, உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். உங்களுக்கு பூரி பிடிக்காது, அப்படிதானே பாட்டி? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? பூரி பிடிக்காதுன்னு உங்களுக்கு எப்ப தெரிஞ்சது? அத சாப்பிட்டாலே நெஞ்சு கரிக்கும், அதனால பிடிக்காது. இது பாயிண்ட். சாப்பிட்டீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கல, அதனால அது உங்களுக்கு பிடிக்கல, கரெக்டா? அதேதான் பாட்டி இங்கேயும். ஜெனிய பத்தி தெரியாமலே ஏன் வேணான்னு சொல்லணும்? ஜெனியோட அப்பா அம்மா இங்க வராங்க, பேசி பாருங்க. பிடிச்சா கண்டினியூ பண்ணலாம், இல்லனா வேண்டாம். அதான் எல்லாம் தெரிஞ்சவும் அம்மா இருக்காளே, அவளே பேசுவா. அம்மா எல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, அம்மா எல்லாம் சும்மா. நீங்க அங்க வந்து உட்கார்ந்தாதான் ஒரு கெத்தா இருக்கும். ஆமா பாட்டி, நீங்க இப்படி ஒரு புடவையில அங்க வந்து உட்கார்ந்தா நீங்க தான் அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் பாட்டி. நீங்க பேசினாதான் நல்லா இருக்கும். இவங்க தான் இந்த வீட்ல எல்லா முடிவும் எடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். அம்மா எல்லாம் வேஸ்ட் பாட்டி. நீங்க பார்த்து பேசுங்க, நீங்க சொல்றதா எல்லாமே. பேசுவேன். அங்க எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்தா அங்கேயே சொல்லிடுவேன். சொல்லுங்க பாட்டி, என்ன வேணாலும் சொல்லுங்க, அது உங்க இஷ்டம்தான். ஆனா நீங்க அங்க வரணும். வாங்க, அங்க வந்து உட்காருங்க. எனக்கு இதெல்லாம் சரியா படலடா, இதெல்லாம் சரியா வராது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாட்டி. நீங்க இப்ப வாங்க, கெத்தா ஜம்முன்னு வந்து உட்காருங்க. வாங்க வாங்க பாட்டி. ஆஹா, நீ பாருங்க, சூப்பரா இருக்கீங்க. நீங்களே பொண்ணு மாதிரி அழகா இருக்கீங்க பாட்டி. என்ன அழகு. வாங்க பாட்டி. வரேன். என்னமோ குழப்பி என்ன கூட்டிட்டு போற, அவ்வளவுதான் சொல்லுவேன். வாங்க பாட்டி. டேய் விடுடா, நான் வரேன்ல. வாங்க பாட்டி, உட்காருங்க. ஐயோ, இவன் வேற. உட்காருங்க பாட்டி. பிடிக்கலன்னு சொன்னா விட மாட்டியா? இப்படி கூட்டிட்டு வரணுமா? யாரெல்லாம் வந்து பேசணும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்களே பேச வேண்டியதானே. என்ன எதுக்காக கூப்பிடுறீங்க? பாட்டி, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? நீங்க இங்க இருங்க, அது போதும். ஒரு முக்கியமான விஷயம் பேசும்போது வீட்ல பெரியவங்க நீங்க இருக்க வேணாமா? ஆமா, எல்லாம் என்ன கேட்டுதான் பண்றாங்க. எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? அட சும்மா இருங்க பாட்டி. கோபி, கடைசியில நீயும் இவங்க பக்கம் மாறுவன்னு சத்தியமா நான் நினைக்கலடா. மா, பேசி பாப்போம்மா. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு முடிவு பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு கேஷுவலா விசிட் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். வந்து பேசுனா பிடிச்சிருந்தா சரின்னு சொல்வீங்களா? நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் என்னடா சொல்லுவ? இந்த கல்யாணம் நடந்தா நம்ம ஊர் பக்கம் தலை காட்ட முடியுமா? செழியா, எங்க இருக்காங்களா இப்போ? பக்கத்துல வந்துட்டாங்கம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன், இவனுங்க வாங்கிட்டு வந்ததும் இருக்கு. அதெல்லாம் போதும்ல? போதும்மா. இப்ப என்ன, அவங்க வீட்ல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை பார்க்க வர்றது இதுதான் முத தடவை.
எல்லாமே இந்த வீட்ல தலைகீழா நடக்குது. எல்லாம் அதிசயமா இருக்கு.